வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாங்கன்றது முதல்ல பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குரு பகவான் நட்பில் இருக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் நட்பில் இருக்கிறாரு. சிம்ம ராசியில் பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் பகையில் இருக்கிறாரு. கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் பகையாக இருக்கிறாரு. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா சனி ஆட்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக ரீதியாக பார்க்கும்போது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரக அமைப்பு, வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இப்போ புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் அவர் பகைப்பட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ சிம்ம ராசியில் பகையாக இருக்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அப்போ அந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி போய் உட்காந்துருவார். அப்போ புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காந்துருவார். அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது 17 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி, கிட்டத்தட்ட என்னைக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் உட்காந்தாரோ, கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்தான். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட ஊரை நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ உங்கள் மனசுக்குள்ளார கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதமாக ஏன் இவ்வளோ போராட்டம், எதுக்காக நமக்கு இவ்வளோ கஷ்டம், எதனால இவ்வளோ கடன், ஏன் இவ்வளோ நமக்கு நிம்மதி இல்லை, எதுக்காக குடும்பத்தில் சண்டை சாடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு யோசனை, கேள்விக்கு மேலே கேள்வி நீங்களே கேட்டுக்கக்கூடிய இடத்துல தான் கண்டிப்பாக இப்போ இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்கலைகள் 64 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆயக்கலைகள் 64 கலைகள் கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான் நவகிரகத்திலேயே. அதுக்காக தான் புதன் பகவான் என்ன சொல்லுவோன்னா புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன் சொல்லுவோம். நாம் பேசுகிறோம்னா அதுக்கு காரணமே புதன் தான், உங்கள் ராசிக்கு அதிபதி தான். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா வரும். இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இல்லை இது செய்யலாமா, இல்லை எப்படி போனால் நமக்கு நல்லா இருக்கும். அதே மற்றவங்களுக்கு நீங்கள் யோசனை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர நாம் அந்த ஆரம்பிக்கிற இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு தருணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் தன் சொந்த வீட்டில் போய் உக்காந்துட்டாருன்னா அப்போ தான் உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவார். உதாரணம், நான் படித்து முடிச்சுட்டேனுங்க, எனக்கு சரியான வேலை வாய்ப்பை நான் தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி நான் வெளிநாடு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இல்லை வெளிநாட்டுக்கு நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அயல்நாட்டுடைய வேலை அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து இடம் வாங்கலாமா, இல்லை நமக்குன்ற ஒரு வீடு வாசல் கட்டி உக்காரலாமா, இல்லை எப்போ தான் கட்ட முடியும், ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம், மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே
அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே புதன் மட்டுமே அதை அன்றைக்கி வந்து கிரக பயிற்சி ஆகலைங்க. சுக்கிரனும் அன்றைக்கி 3ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும் இந்த 2 கிரகம் 3ஆம் தேதி ஆகும்போது அப்போ அந்த மண்ணு மனை அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு அமைகிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து இப்போ கன்னி ராசியில் வந்து இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைகிற ஒரே ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னி ராசியில் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம். தொழில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, கையில் காசு இருந்தும் கஷ்டமாக இருக்குது, உடல் உபாதிகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளாரையும் ஒரு போராட்டம், நம்ம நினச்சது தாமதமாகுது. ஒரு சின்ன ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எடுக்கலாம்னு நான் நினச்சா கூட நம்மளால் இப்போ பண்ண முடியல, எடுக்க முடியல, யோசனை தான் இருக்கிறத தவிர செயலுக்கு கொண்டு வர முடியல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி புதன் தான் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக வராரு கன்னி ராசிக்கு. அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்க வேண்டிய சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு அவர் 3ஆம் தேதி ஆட்சியாகவே உட்காராரு. அப்போ உங்களுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துலையே ஆட்சியாக உட்காராரு. பொதுவாக 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம். ஒவ்வொரு மனிதனுக்குமே குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை சார்ந்து தான் நமக்கு நம்மளோட ஜாதகத்தில் நல்லது கெட்டது நமக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு, ஒரு சிலர் 7-8 வருஷம் ஆச்சு கூட எனக்கு பிரயோஜனம் இல்லைங்க. என்ன தான் காரணம்? நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, பல காரியம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, இதில் ஆண் இருந்தும் பெண் இல்லை, பெண் இருந்தும் ஆண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் தான் சொந்த வீட்டில் போய் ஆட்சியாக உட்கார்ந்தாருன்னா நிச்சயமாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து அந்த புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் அவர் ஆட்சியாக உட்காந்துருவார். கிட்டத்தட்ட 25 நாள் அவர் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காருவார். அப்படி உட்காரக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புதன் வந்து தன் வீட்டில் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலகட்டம் 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அயல்நாட்டு வேலை நல்லாயிருக்கும், தொழில்துறைகள் சில மாற்றங்கள் கொடுத்துருவார், உடல் உபாதிகளை ஓரளவுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு, அதாவதுன்றது வந்து மிதுன ராசிக்கு, அந்த மிதுன ராசியிலேயே உங்களுக்கு 11ஆம் பாவகத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டில் ஒரு நட்பாக உட்காரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்ணு மனை மட்டும் இல்லை, இடமோ பொன்பொருளோ பூமியோ ஒன்று விற்றுட்டு ஒன்று மாற்றிக்கலாமா, இல்லை வாங்கிட்ட கிரையம் பண்ண முடியுமா, இல்லை இதை வச்சு நான் எதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த உடைய 3ஆம் தேதிக்கு மேலே 28ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் போய் என்றைக்குமே ஒருத்தருக்கு திருமணம் அப்படின்னா சுக்கிரன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சொல்கிறது வந்து மனைவின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவருவே தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காந்தாருன்னா திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு அந்த திருமணம் செல்வங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பலம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் இப்போ ஆட்சியாக உட்கார்றாரு, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவரும் போய் இன்றைக்கி ஆட்சியாக உட்கார்றாரு. இந்த மாதத்தில் அந்த 2 கிரக பயிற்சி இருக்குது. ரெண்டுமே 3ஆம் தேதி ஆகிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது மேச ராசியில் இருந்த குரு ரிஷப ராசிக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல என்னைக்கு குரு வந்து உட்காந்து மறைஞ்சாரோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கம், சம்பளம் உயரவில்லை, பண கஷ்டம். மற்றவங்க சொல்லுவாங்க இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, மண்மனை வாங்குவீங்க. அந்த நேரத்தை விட இப்போ இருக்கிற நேரம் கடனை கட்டினா போதுன்ற சாமி அப்படின்ற அளவுக்கு இருக்க வேண்டிய இடத்துல குரு பகவான் வந்து உட்காந்துருக்கிறார். ஏன்னா குரு வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார் உங்கள் ராசிக்கு. 12இல் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் வந்து அஸ்தனம்னு சொல்லுவாங்க, மறைவுன்னு சொல்லுவாங்க, நீச்சம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது. சரிங்களா? இருந்தாலுமே
உங்களோட ராசிக்கு, உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு தருணம். உங்கள் தொழில் மாற்றத்தை பார்க்கலாம், உங்கள் குடும்ப கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம், புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம்ன்றது உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ பொது பலனில் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க சுய ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வாய் தோஷமோ தார தோஷமோ இருந்து அதனால் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம சொல்கிற வார்த்தை தப்பாக போயிடும் இல்லைங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த சுய ஜாதகத்தில் எந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும். ஏன்னா பொது பலன்னு சொல்லும்போது ராசி அடிப்படையாக சொல்கிறோம். ஆனால் அதே நீங்கள் ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த லைனில் போனால் நம்ம நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதை முதல்ல நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் விரதம் பிடிச்சி உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர், அவரை நீங்கள் வழிபடுறது கண்டிப்பாக நல்லது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியலன்றீங்களா, வீட்லேயே கூட பெருமாளை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு மாதம் சில மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.